எங்க வீட்டுடைய கிரைண்டர் இது போல ஷெல்ஃபுக்குள்ள ஓய்வெடுக்க ஆரம்பிச்சு 2 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. அப்ப வீட்டுக்கு உண்டான இட்லி தோசை மாவு நான் எப்படி தயார் பண்ணிக்கிறேன்னா இப்படிதான். இதுல பெரிய ரகசியம்லாம் எதுவும் இல்ல. எங்க வீட்டுக்கு பின்னாடி ஒருத்தவங்க வீட்டுல மாவு அரைச்சு கொடுத்துருவாங்க. 1 கப் உளுந்து போட்டீங்கன்னா அதுக்கு 4 பங்கு இட்லி அரிசி சேர்த்துக்கணும். நான் 1.5 கப் உளுந்து சேர்க்கறதுனால 6 கப் இட்லி அரிசி சேர்த்துக்குவேன். கொஞ்சமா வெந்தயமும் சேர்த்துக்குவேன். மூணுத்தையுமே நல்லா கழுவி 4ல இருந்து 5 மணி நேரம் ஊற வச்சிடுவேன். மாவு அரைக்க எடுத்துட்டு போகிறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி 1/4 கப் அவலை நல்லா கழுவி ஊற வச்சிடுவேன். இப்ப தண்ணியை நல்லா வடிச்சு 4 பொருளையுமே ஒன்னா சேர்த்துருவேன். தேவையான அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்துருவேன். நாம வடிச்ச தண்ணியும் அரைக்கிற இடத்துக்கு கொஞ்சமா எடுத்துட்டு போலாம். இந்த மாவு அரைக்கிறதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. வீட்டுக்கு எடுத்துட்டு வந்த அப்புறம் மாவை மறுபடியும் கை வச்சு நல்லா கலந்துட்டு கொஞ்சமா மாவை புளியறதுக்காக இன்னொரு பாத்திரத்துல ஊத்தி ஓவர் நைட் வச்சிடுவேன். உளுந்து அரிசி எல்லாமே ஒன்னா போட்டு அரைக்கிறதுனால இட்லி சாஃப்டா வருமானு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. மாவு கொஞ்சம் கூட ஜில்லுன்னு இருக்க கூடாது. இட்லி பாத்திரத்துல தண்ணி நல்லா கொதிச்சு ஆவி வந்ததுக்கு அப்புறம் இட்லி தட்டுகளை வச்சு 13 to 14 நிமிஷம் வேக வச்சீங்கனாலே போதும். இட்லி நல்ல சாஃப்டா வருது.